சிக்கன் 1/2 கிலோ பவுலில் போட்டுக்கோங்க. அதில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், இது கூடவே நம்ம தேவையான அளவுக்கு சால்ட் உப்பையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கடுகு எண்ணெய் இல்லைனா நீங்கள் சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ணாலும் சேர்த்துக்கலாம். தயிர் ஒரு 1/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே ஃபர்ஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். இதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 லெமனை பார்த்திங்கன்னா பிழிஞ்சு விட்டுக்கலாங்க. இது எல்லாமே நம்ம சேர்க்கும்பொழுது சிக்கன் நல்லா மேரினேஷன் ஆகும். இது மேரினேட் ஆனதுக்கப்புறம் நம்ம ஒரு 1 ஹவர் வரைக்கும் ஊற விட்டோம் அப்படின்னால இன்னும் நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஒரு ஃப்ரை பேன் வச்சுக்கோங்க, ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. அதில் இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த ஹோல் ஸ்பைசஸ் மசாலா எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா பார்த்திங்கன்னா ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள். இது கூடவே பார்த்திங்கன்னா பிரிஞ்சி இலை ஒரு 2 பெரிய இலையை எடுத்து அதை உடச்சி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையுமே நல்லா மசாலா வாசனை வர வரைக்கும் நல்லா பார்த்திங்கன்னா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. எல்லாத்தையும் பிளேட்டுக்கு மாற்றினதுக்கப்புறம் இப்போ நம்ம கோக்னட் பார்த்திங்கன்னா ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். இதுக்கு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோக்னட் பவுடர் எடுத்துக்கலாம். இல்லைனா கோக்னட்டை பார்த்திங்கன்னா துருவி கூட போட்டுக்கோங்க. கூடவே கொத்தமல்லி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இதில் நீங்கள் கருவேப்பிலையும் சேர்க்கலாம், கொத்தமல்லியும் சேர்க்கலாம். இதையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி அதையும் இந்த மசாலா கூடவே சேர்த்து அரைக்கணும். ஸோ அதையும் பிளேட்டில் மாற்றிக்கோங்க. இப்போ இது ஆறட்டோன்னு நம்ம வெயிட் பண்ணலாம். ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்சர் ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையுமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா பார்த்திங்க அப்படின்னா க்ளோஸ் பண்ணிவிட்டு பவுடர் ஃபார்மில் இதை அரைக்கணும். நல்லாவே அரைச்சி எடுத்துக்கோங்க. ஏன்னா இதில் தேங்காய்லாம் போட்டிருக்கனால எப்படி இருந்தாலும் குறப்பாக தான் இருக்கும். கொஞ்சம் சாஃப்ட் கண்டிஷன்லேயே இருக்கும். அதை பற்றி பிரச்சனை இல்லை. இப்போ இந்த அளவுக்கு நல்லா அரைஞ்சிருக்கணும். இப்போ ஃப்ரை பேன் வச்சுக்கோங்க. அது நல்லா ஹீட்டப் ஆகட்டும். இப்போ இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு பொரிஞ்சு வந்தோடனே 2 கை நிறைய பார்த்திங்கன்னா வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். கூடவே கொஞ்சமாக சால்ட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையுமே நல்லா வதக்குங்க. எந்த அளவுக்கு நல்லா வதக்குறீங்களோ அந்தளவுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதையும் நல்லா வதக்குங்க. இப்போ நம்ம மேரினேஷன் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த சிக்கனை பார்த்திங்கன்னா இந்த வெங்காயத்துலேயும் நம்ம சேர்த்துக்கலாம். இதுக்கு நம்ம தக்காளி எதுவும் சேர்க்கக்கூடாது. வெங்காயத்துலேயும் நம்ம இதை ஃப்ரை பண்ணணும். வேணும்னா நீங்கள் இன்னும் காரம் அதிகமாக சாப்பிடுவீங்க அப்படின்னா பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கோங்க. இப்போ சிக்கனில் தண்ணி விட்டு நல்ல வெங்காயத்தை கூட பார்த்திங்கன்னா நல்லா பைண்ட் ஆகிடுச்சு. இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு இன்னும் கொஞ்சம் சிக்கனை நல்லா வேக விடலாம். இப்போ நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த சுக்கா மசாலாவை பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணுங்கள். ட்ரை தான் நம்ம பண்ண போகிறோம். இது கிரேவியெல்லாம் இருக்கக்கூடாது, ட்ரையாக தான் இருக்கணும். இப்போ நல்லா பார்த்திங்கன்னா பரட்டி விடுங்க. நல்லா சூப்பராக பரட்டி விட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பராகவே பார்த்திங்கன்னா சிக்கன் சுக்கா ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு உங்களுக்கு. இந்த டைமில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணிவிட்டு அழகாக சர்வ் பண்ணுங்கள். ரசம் ரைஸ் கூட சப்பாத்தி கூடலாம் வச்சு சாப்பிட்லாம். சூப்பராகவே இருக்கும் சிக்கன் சுக்கா.